தகவலை சொல்லிவிடுகிறேன். மாநில குற்ற ஆவண காப்பகம் என்று ஒரு துறை இருக்கிறது. ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அகில இந்திய அளவில் NCRB என்று ஒன்று இருக்கிறது, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ. நமக்கு அந்த குற்ற ஆவண காப்பகத்தோட வேலை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை, காவல் நிலையங்கள், CID, ஸ்பெஷல் யூனிட்ஸ் இங்கெல்லாம் பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் தொடர்பான எல்லா ஆவணங்களையும் அது ஒரு ஆவண காப்பகமாக அது இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரங்கள் முழுக்க அங்கே இருக்கும். இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது போன்ற வேலைகளை அவர்கள் செய்வார்கள். இப்போது CCTNS என்று ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் இந்தியா முழுக்க இணைக்கப்பட்ட நெட்வொர்க். இந்த FIRலாம் ஆன்லைனில் எடுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் வந்துருச்சு. இதெல்லாம் இந்த ஒரு ஆல் இண்டியா ப்ராஜெக்ட் இது. நான் இந்த குற்ற ஆவண காப்பகம் ஒரு தண்டனை பதவி. என்னென்னா, ஆவண காப்பகத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பவர் இருக்கும்? வண்டி கூட இருக்காது. ஸோ அதை ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங் என்று நான் நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது என்னிடம் ஒரு மூத்த அதிகாரி, இந்த வரம் தரும் அதிகாரியை, அடுத்த கவர்மெண்ட் தான் வரம் தரும் அதிகாரியை எங்கேப்பா போடலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த குற்ற ஆவண காப்பகத்தில் போடலாம் சார். இது இயல்பாக நடக்குது இந்த கான்வர்சேஷன். குற்ற ஆவண காப்பகத்தில் போடலாம் சார், வண்டி கூட கிடையாது, போய் உட்கார் அப்படின்ட்டு. ரீல்ஸ் போட்டால் சஸ்பெண்ட் பண்ணலாம் சார் என்று நான் பேசி கொண்டிருந்தபோது, ஐயா அங்கே போடக்கூடாதுன்னாரு. ஏன் சார், அது என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே சரியான காசு அப்படின்னார். குற்ற ஆவண காப்பகத்தில் போய் என்ன சார் காசுங்க, யார் சார் மாமூல் கொடுப்பாங்க என்று கேட்கும்போது, வருடந்தோறும் குற்ற ஆவண காப்பகத்தில் 50 முதல் 60 கோடிக்கு பர்ச்சேசஸ் நடக்குது. என்ன சார் பர்ச்சேஸ் பண்ணுறோம்? சாஃப்ட்வேர், டாக்குமெண்ட் எல்லாம் டிஜிட்டல் ஆக்குறாங்களா? அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இப்போது ஒரு ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்று ஒரு புதிய மென்பொருள் இப்போது ஒரு 250 கோடி ரூபாய் மதிப்பில் இப்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்றால் என்னவென்றால், காவல்துறை, நீதித்துறை, தடயவியல் அறிவியல் துறை ஆகிய துறைகளை ஒன்றாக இணைப்பது. டேட்டாவை, இப்போ என் மீது வழக்கு இருக்குது இல்லையா, என் மீது வழக்கு காவல் நிலையத்தில் பெண்டிங்காக இருக்குது. பெண்டிங் முடிஞ்ச உடனே நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. இது போக இந்த காவல்துறையோட புலனாய்வு தொடர்பான விஷயங்கள் தொடர்பான அந்த தடயங்களை எல்லாம் ஆய்வு செய்கிறதுக்குன்னு தடய அறிவியல் கூட இருக்குது. இது 3ஓட டேட்டா பேஸையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வழக்கை எடுத்தால் அது எங்கே இருக்குது, எங்கே பெண்டிங்காக இருக்குன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த ICJS என்ற அந்த சிஸ்டம். இதோட பட்ஜெட்டு 250 crores. நான் இங்கே எப்படி சார் இங்கே அடிக்க முடியும்? இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுனா கூட டெண்டர் தானே சார் விடுறாங்க. டெண்டரில் 10 கம்பெனி போட்டி போடுவான். அவன் 1000 ரூபாய்க்கு தரேன்னா சார் நான் 900 ரூபாய்க்கு தரேன் சார்ன்ட்டு ஒருத்தன் வருவான். அப்படி எளிதாக இங்கே செய்ய முடியாதே என்று சொல்லும்போது தான் இந்த ஒரு விவரத்தை சொல்கிறார்கள். டெண்டர் விட்டால் காசு அடிக்க முடியாது, அது உண்மை. அதற்கு பதிலாக ELCOT, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்று தமிழகத்தில் ஒரு நிறுவனம், அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறது. இந்த ELCOT தான் தமிழ்நாடு பூரா இந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வழங்குனது இந்த நிறுவனம் தான். தமிழ்நாடு அரசு அலுவலகங்களுக்கு கம்ப்யூட்டர் வழங்குறதுல இந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தில் ஒரு அப்ரூவ்டு வெண்டார்ஸோட லிஸ்ட் இருக்கும். அந்த அப்ரூவ்டு வெண்டார்ஸோட லிஸ்ட்டில் அதுங்க ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ PWDயில் செங்கல் என்ன விலை, சிமெண்ட் என்ன விலைன்னு வச்சுருக்காங்களா, அதே மாதிரி லேப்டாப் என்ன விலை, டெஸ்க்டாப் என்ன விலை, ஹார்ட் டிஸ்க் என்ன விலைன்ட்டு ELCOTல ஒரு ரேட்டை வச்சுருப்பாங்க. அந்த ELCOTல வச்சுருக்கிற ரேட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட 30% அதிகம். இப்போ நீ அமேசானில் ஒரு லேப்டாப் ஆர்டர் பண்ணனா 25,000 கிடைக்குதுன்னா ELCOTோட ரேட்டு 37,000, 12,000 ரூபாய் அதிகம் இருக்கும். இது அவங்களா செட் பண்ணிக்கலாமா? அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்குது. அதாவது இந்த இவரோட கமிஷன், இந்த கமிஷன், அந்த கமிஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அப்ரூவ்ட் ரேட் அது. ஆனால் அதை விட 12,000 ரூபாய் கம்மியாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க முடியும். மார்க்கெட்டில் வாங்காமல் வெண்டார் மூலமாக வாங்கினீங்கன்னா காசு கூட ஆகும். சரி, இப்போது SCRB ஒரு அமௌண்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சொன்னேன்ல, IC இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொன்னேன்ல, இதுக்கு ஒரு 200 கம்ப்யூட்டர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 200 கம்ப்யூட்டரை டெண்டர் மூலமாக வாங்குறதா இல்லை ELCOT வெண்டர் மூலமாக வாங்குறதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கிறது அல்லவா? இந்த முடிவை யார் எடுப்பது? அவருக்கு உயர் அதிகாரி. உயர் அதிகாரி தான் எடுக்கணும். உயர் அதிகாரிகளுக்கு இப்படி கம்ப்யூட்டர் எப்படி தெரியும்? கன்சல்டேஷன் போயிடுவாங்களா? அருமையாக பிடிச்சாங்க மாலதி. இதற்காகத்தான் கன்சல்டன்ட் என்று ஒருவர். எல்லா விஷயத்துலையும் கன்சல்டன்ட் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதுக்கு கன்சல்டன்ட். அந்த கன்சல்டன்ட் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பார். இல்லை நம்ம டெண்டர்லாம் வேண்டாம், இங்கே அப்ரூவ்டு வெண்டாருங்க இருக்காங்க, அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலான்னு அந்த கன்சல்டன்ட் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாருன்னா, இந்த வெண்டாரை கூப்பிட்டு 37,000 பில்லு போடு, 25,000 போக மீதி காசை எனக்கு கொஞ்சம் கன்சல்டன்ட்டுக்கு கொஞ்சம் கொடு என்று சொன்னால் முடிஞ்சா? இப்படி சத்தமில்லாமல் ஒரு கொள்ளை
எஸ்சிஆர்பியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளையை செய்து கொண்டிருப்பது யார் என்று பார்த்தால் நம்ம சவுக்கு நேயர்களுக்கு அறிந்த அதிகாரியான லாவண்யா என்ற எஸ்பி தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த லாவண்யா எங்கே போனாலும் பஞ்சாயத்து தான். லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கும்போது பஞ்சாயத்து, அதற்கு பிறகு சேலத்தில் டிசியாக டெபுட்டி கமிஷனராக இருந்தார். அப்போ மாமூல் வாங்குறதுல ஒரு பிரச்சனைன்ட்டு ஒரு எஸ்பி லாவண்யா மாமூல் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து. இது போல் இவர் செல்லும் இடமெல்லாம் பஞ்சாயத்து. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வெறும் எஸ்பி, ஷீ இஸ் அ குரூப் ஒன் ஆஃபீஸர், ஷீ இஸ் நாட் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் இவர் எல்லா இடத்திலும் தன்னை ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்று கூறிக்கொள்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவங்க பேரை போட்டு லாவண்யா ஐபிஎஸ்ன்னு நியூஸே வந்திருக்கு. உங்கள் மகன் ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுகிறார், வட இந்தியாவில் நடந்த விளையாட்டு போட்டியில். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸில் திஸ் சைல்டு இஸ் தி சன் ஆஃப் லாவண்யா ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்று வந்திருக்கிறது. சரி, அதுதான் தெரியாமல் ஏதோ ரிப்போர்ட் தப்பாக போட்டாங்க, ரிப்போர்ட்லாம் தப்பாக போட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். தப்பாக போட்டாங்கன்னு கூட வைத்து கொண்டாலும் கூட இந்த பயிற்சி, ஆன்லைன் பயிற்சி, ஆஃப்லைன் பயிற்சிலாம் அளிக்கக்கூடிய, ஐஏஎஸ் கோச்சிங்லாம் அளிக்கக்கூடிய வெரண்டா என்ற ஒரு கல்வி நிறுவனம் இவங்களை கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆகுது எப்படி, ஐபிஎஸ் ஆகுது எப்படின்னு ஒரு லெக்சருக்கு கூப்பிட்றாங்க. அங்கே லாவண்யா ஐபிஎஸ்ன்னு போட்டிருக்கியா? இப்படி நம்ம ஏற்கனவே எப்படி சவுக்கு நேயர்களுக்கு ஒரு பரிச்சயமானவர் என்று சொல்கிறேன் என்றால், தூத்துக்குடியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற பிஜேபி கட்சியில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கொலை வழக்கு உட்பட ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்குது. அந்த ரவுடி இவருடைய வாகனத்தை பயன்படுத்துகிறார். நான் என்ன சொன்னாலும் லாவண்யா கேட்பார்கள் என்று வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறார். வண்டியும் பயன்படுத்துகிறார், அதான் உண்மை. பின்னாளில் விசாரித்த போது தான் தெரிகிறது. நான் போய் இந்த டிஜிபி ஆஃபீஸ் போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்ல, எனக்கு கொலை செய்ய கூலிப்படை அமர்த்தினான்னு, இந்த ராதாகிருஷ்ணன் தான் அந்த கூலிப்படை. இந்த ராதாகிருஷ்ணனுடைய வீட்டில்தான் லாவண்யா குடியிருக்கிறார். தாம்பரம் பக்கத்தில் சேலையூரில் வீடு. நீ நம்ம ரவுடி ஒரு சகவாசம் வச்சுருக்க என்று காவல்துறை உயரதிகாரிகள் விளக்கம் கேட்கும்போது, நான் மாதந்தோறும் 17,000 வாடகைக்கு கொடுக்கிறேன், அது மட்டும்தான்னா ரைட்டு. வீட்டு ஓனருக்கு எதுக்கு போலீஸ் ஜீப்பை கொடுத்து அனுப்புறீங்க, அது ஒரு ரவுடி பயலுக்கு? சரி, இப்போது உங்களுக்கு சந்தேகம் வரும், லாவண்யா இந்த கன்சல்டன்ட் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த முடிவை எடுத்துட முடியுமா, அவங்களுக்கு மேலே உயரதிகாரி இருக்க மாட்டார்களா என்று. எஸ்சிஆர்பியில் இப்போது ஐஜியாக இருக்கக்கூடியவர் திருமதி ஜெயஸ்ரீ என்ற ஐபிஎஸ் அதிகாரி. அவங்க ஜெயஸ்ரீ ரெக்கார்டு படி எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அண்ட் பீங் அ சீனியர், பீங் அன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்களை டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இந்த அம்மா அவங்கள மதிக்கிறதே இல்லை. ஏன் மதிக்கிறது இல்லைன்னா, இப்படி செய்ய சொல்லி டிஜிபி தான் சொன்னார் என்று வினித் தேவ் வாங்கடே என்ற டிஜிபியின் பெயரை பயன்படுத்தி, மேடம் டிஜி சொன்னார்ன்ட்டு இவங்க ஐஜி கிட்ட சொன்ன உடனே இவங்க போய் டிஜி கிட்ட, சார் அப்படி சொன்னீங்களான்னு கேட்க முடியும்? அந்த வினித் தேவ் வாங்கடே என்ற ஐஜி டெக்னிக்கலி சவுண்டு, டிஐஜி டெக்னிக்கல் சர்வீசஸ், ஐஜி டெக்னிக்கல் சர்வீசஸ், இது போன்ற அந்த டெக்னிக்கல் சார்ந்த பதவிகளில் இருந்திருப்பதால் இந்த மென்பொருள் வாங்குவது, மென்பொருள் பயன்படுத்துவது, மென்பொருள் உருவாக்குதல், இது போன்ற எல்லா விவகாரங்களையும் அவரை சூப்பர்வைஸ் பண்ண சொல்கிறது டிபார்ட்மெண்ட்டோட வழக்கம் 10-15 வருஷமாகவே. ஆனால் லாவண்யா இவரோட பேரை இப்படி பயன்படுத்துறது அவருக்கே தெரியாது. இதே போல் இது லாவண்யாவுக்கு பழக்கமே. இதற்கு முன்பு பயிற்சி, டிஎஸ்பியாக பயிற்சியில் இருந்த போதே சந்தீப் ராய் ராத்தோரின் பெயரை இதே போல் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு கடைசியாக நம்ம சைக்கிள் அதிகாரி சைலேந்திர பாபு அவர்களின் பெயரை இது போல் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். இப்போது வினித் தேவ் வாங்கடே டிஜி அவர்களின் பெயரை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டு அலுவலகத்திலேயே இருப்பதில்லை, ஆஃபீஸ்க்கே போகிறது இல்லையா. ஆஃபீஸ்க்கே போகாமல் போனவொடனே ஐஜி கேட்டாங்கன்னா டிஜி கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கிளம்பி வருது. கிளம்பி ராதாகிருஷ்ணனை இவங்க ஜீப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ கூப்பிட்டு, நீ ஏன் 10 நாள் ஆஃபீஸ்க்கே வரல, மெமோ இஷ்யூ பண்ணுறாங்க. மெமோ இஷ்யூ பண்ண உடனே இவங்க போய் டிஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வினித் தேவ் வாங்கடேட்ட. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொன்னீங்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இதுக்கு போட்டேன், அவர் என்ன டிஜி சொல்கிறது, நான் சொல்கிறபடி கேளுன்னு சொல்கிறாங்க சார்னா அவர்கிட்ட போய் சொல்கிறேன். அவங்க ஜெயஸ்ரீ ஆல்சோ இஸ் அ குரூப் ஒன் ஆஃபீஸர். இந்த அம்மா சைபர் கிரைம், சிபிசிஐடி சைபர் கிரைமில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. இன்னொன்று, இந்த நாலேஜெலாம் வளர்த்துக்கிறது இன்றைக்கி ChatGPT வந்த காலகட்டங்களில் இது என்ன பெரிய கஷ்டமா? இவங்க அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனா, சார் அவங்க ஐஜி ஜெயஸ்ரீக்கு கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லை, நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே என்னை பார்த்து பொறாமையில் என்னை தேவையில்லாமல் என்னை டீஸ் பண்ணுறாங்க, மெமோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு பார்த்து பண்ணுங்கள், யங் ஆஃபீஸர் என்கரேஜ் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் திரு வினித் வாங்கடே பெயரை இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வாங்கடேவுக்கே தெரியாது. பொறுப்பு HOPF திரு வெங்கட்ராமன் அவர்களிடம் ஒரு அப்பீலாகவே வைக்கிறேன்.
டிஎஸ்பி சர்வீஸில் சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி எஸ்பி ஆகிற வரைக்கும் தொடர்ந்து இப்போதும் கூட திருமதி லாவண்யா அவர்கள் மீது தொடர்ந்து இத்தனை புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, வேறு எங்கேயும் லேண்ட் ஆர்டர் போஸ்ட்டுக்கு எங்கே போனாலும் பஞ்சாயத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆவண காப்பகத்தில் போட்டால் ஆவண காப்பகத்துலேயும் காப்பஸ் அடிக்கிற வேலையை இந்த அம்மா செய்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே இவங்க மீது 2 சார்ஜஸ் 17B சார்ஜஸ் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான இன்டிசிப்ளினான அதிகாரிகள், அதுவும் கொஞ்சம் யோசிச்சுப்பார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி பாய கூட வண்டியில் சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படியா மதிப்பான் போலீஸை? ஒரு கான்ஸ்டபிள் இப்படி ரவுடி கூட சுற்றுறது நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அப்போ எஸ்பி லெவலில் ஒரு ஆஃபீஸர் சுற்றலாமா? இதை டிஜி அவர்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக குறிப்பாக CCTNS 2.0 ஃபண்ட்ஸு அண்ட் இந்த ICJSோட ஃபண்ட்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸு, இதில் ஏதாவது முறைகேடு நடந்தால் அவர் பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் சமயத்தில் நடந்த முறைகேடு என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. CBI விசாரணைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு இது போன்ற முறைகேடுகள் நடைபெறாமல் டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கோரிக்கையாக வைத்துவிடுது. சார் ஐபிஎஸ்னு போட்டால் போட்டுட்டு போட்டோம், இப்போ அதனால மக்களுக்கு என்ன சார்? இட் இஸ் ராங் மாலதி. இம்பர்சனேஷன், அயோக்கியத்தனம், ஃப்ராடுத்தனம் அதுக்கு பேர். நீங்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு நீங்கள் ஐபிஎஸ்னு போட்டுக்குங்க. குரூப் 1 ஆஃபீஸர் தானே நீங்கள். இன்னொன்று, உங்களுக்கு ஐபிஎஸ் வரும், அது வர்றதுக்கு இன்னும் 15 வருஷம் ஆகும். அது வர்றதுக்கு முன்னாடி எப்படிமா போட்டுக்குவீங்க? தப்பு இல்லையா அது? ஏன் அதுமா இப்போ ஐபிஎஸ் போட்டுக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குன்னா கம்பவுண்டர் MBBS போட்டுக்கலாமா? நானும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு டெப்டி கலெக்டர் ஆகணும்னு ஆசை, போட்டுக்கலாமா? டாக்டர் ஊசி போடுறாரு, நர்ஸு ஊசி போடுறாங்க, நர்ஸு MBBS போட்டுக்கலாம் பக்கத்தில். சொல்லுங்க மாலதி. இம்பர்சனேஷன், அயோக்கியத்தனமா அது. அது பார்த்து தப்பாக போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு திருத்தணும். கரெக்டாக ஏப்பா இது மாதிரி போட்டு வம்ப இழுத்து விடாதப்பா போட சொன்னது நான். அதுதான் சிக்கலுங்க. எல்லா இடத்துலையும் இதை சொல்லிட்டு தெரியுது. இதை இப்படி ஒரு ஒழுங்கீனமான ஒரு அதிகாரியை, டிபார்ட்மெண்ட் இவ்வளோ சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா கீழே இருக்க கான்ஸ்டபிள் எப்படி டிசிப்ளினாக இருப்பான்? திரு வெங்கட்ராமன் அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு எழுதினவர் தான். ஹீஸ் அ தரவு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்மா. ஸோ இதையும் கவனத்தில் கொள்வார் அப்படின்னு நம்ம எடுத்து. தரவு ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர். நான் இன்னும் நம்புகிறேன், இந்த அல்வா அதிகாரி அண்டு அருட்தந்தை கூட சேர்ந்துக்கிட்டு இவர் இந்த பொறுப்பு பதவிக்கு உட்கார்ந்தது எனக்கு உள்ளபடியே மனதில் வருத்தம் இருக்கிறது. ஆனால் இது மாதிரியான இன்டிசிப்ளின்லாம் டாலரேட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் திரு வெங்கட்ராமன் கிடையாது. இன்னும் நான் நம்புறேன், தான் சொல்கிறேன், நான் எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் வீட்டில் ஆர்டர்லி வைக்காத ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்று வரை வெங்கட்ராமன் தான். அந்த பெருமையோடு அவர் ஓய்வு பெறுவார் என்று நான் நம்புகிறேன். இது போன ஒழுங்கீனங்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். கொடுத்த வேலையை ப்ரொஃபஷனலாக செய்வார். அதில் திரு வெங்கட்ராமன் அவர்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த அல்வாதிகாரி அருட்தந்தை கூட சேர்ந்து சகவாசம் கெட்ட சகவாசமாக ஆகி போய்விட்டது என்பது மட்டும்தான் வருத்தமே தவிர ஹீஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர். அதனால் ஹில் டேக் நோட்டீஸ்ன்னு நான் நம்புகிறேன்.